Hi friends, welcome to our channel Thirumathi Dhanakumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பண்ண போறோம்னா ஒரு வெஜ் ரெசிபி தான் பண்ண போறோம். கோவக்காய் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கோவக்காய் 1/4 கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு 3 பல் பொடி பொடியாக நறுக்குனது. கருவேப்பிலை கொஞ்சம், உளுந்தம்பருப்பு, சீரகத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு வெடிச்சிருச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் இது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கோவக்காவை வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க கோவக்காவை நம்ம வதக்கின மசாலில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து தண்ணியில் வேக வைக்காமல் அந்த கோவக்காயில் இருக்கிற தண்ணியிலே வேக வைக்கிறோம். லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம கோவக்காய் வந்து வதங்கட்டும். அப்பப்போ லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கலாம் வேகிறதுக்கு. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டை வச்சு மூடி விட்டுறலாம். இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க, வேகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம கோவக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நம்ம அதனால தான் எண்ணெய் அதிகமாக ஊற்றினோம். தண்ணியில் வேக வைக்காமல் லைட்டாக தெளித்து விட்டோம். இப்போ நம்ம சுவையான கோவக்காய் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.